ஆக்சுவலா கவிதாக்கா உங்களோட வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. எனக்கு என்ன சொல்லவே தெரியல. நான் ஆக்சுவலி நிறைய ப்ரெஸ் மீட்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வரும்போது ரொம்ப ஜாலியாக வந்து பல ப்ரிப்பேர் பண்ணிட்டு யாரும் வந்து நீ கூட்ட போகிற அப்படின்னு வச்சு வருவேன். ஆனால் இன்னைக்கு நான் ரொம்ப மாசம் வரைக்கும் நல்லா வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா டிவி பாக்ஸ் வச்சுருக்கிற ரொம்ப பயம் இருந்துச்சு. ஐயோ வந்த படம் தான் வந்த வச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேனர்லாம் பார்க்கும்போது பயம் இருந்துச்சு. ரொம்ப என்ன பேசுறதே தெரியல. பட் அதையோட நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். நான் இங்கே இருக்கிறதா முக்கியமான காரணம் இங்க வந்து பேசலாம் முடியாமல் ஏன்னா நம்ம பண்ற விஷயத்தை கரெக்டாக போய் சேர்க்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ இருக்கட்டும், நிறைய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் என்னை பத்தி பாசிட்டிவா ஒரு விஷயங்கள் தான் நன்றேன். அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் தாழ்ந்தக்க நன்றிகள். கவிதாவை ரொம்ப ரொம்ப நன்றி. வார்த்தைகள் என்ன சொல்லியே தரல. பிரஸ் மீட் பிரியாணி என்ன சொல்லுவேன் அக்காவை பத்தி நிறைய அப்படிதான் சொல்லுவேன் அக்கா கிட்ட. ஆனா நிறைய சொல்லுவேன். ஆனா அந்த அக்காவோட ஹோஸ்ட் பண்ணிருக்கிறேன் எனக்கு தெரியும். அக்காவோட மனசு வந்து ரொம்ப 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 நன்றி அக்கா. காந்தி கண்ணாடி எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து சில விஷயம் சொல்லிடுறேன். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா வேடிக்கை பார்த்தவங்களுக்கு வேண்டுதல் கொடுத்த மாதிரி தான் எனக்கு இந்த படம். ஏன்னா நான் வந்து இப்படிதான் படம் பண்ணுவேன்று கனவுல கூட நினைச்சு நான் சொல்லுவாங்க. அந்த கனவுல கூட இப்படி நடக்காதுன்ற விஷயம் அதெல்லாம் தாண்ட ஒரு விஷயம் இருந்தா இந்த காந்தி படம் எனக்கு அமைஞ்சது நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாம காரைக்கால் அந்த ஒரு வீட்டுல நான் வந்து நான் பிறந்த வளர்ந்தேன். அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையோட தான் என்னால நிற்க முடியுது. எப்படி எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும். அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம இங்க நான் நிக்கிறேன். இப்ப நான் வந்து பேசுறேன். காரைக்கால் பாலாக்கு காந்தி படம் பாலாக்கு முக்கியமான காரணம் அதுதான் எல்லாமே நமக்கு வந்து ஓப்பனிங் வந்து இப்போ வரைக்கும் இந்த பாலா வந்து பேசுறேன் எல்லாமே பண்றேன் அப்படின்னா அதுதான் காரணம். யாரு என்னன்னு தெரியாத ஒரு பையன் வந்து இப்ப நிறைய சொல்றாங்க இந்த மெடிக்கல் மருத்துவம் பேசும்போது யாரு என்னன்னு தெரியாத பையன் அந்த மட்டும் வச்சு ஒருத்தர் வந்து நம்ம பார்த்துக்கணும் நல்லா இது நினைக்கிறதுனா அவர் தான் எனக்கு பெஸ்ட். அவர் தான் வந்து எந்த எதிர்பார்ப்பு நல்லதை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 11-12 வருஷமா நல்லது தான் இருக்கிறேன். ஸோ அவர்களால தான் இல்லைங்க. ஸோ அவர் கஷ்டமா நன்றி ரொம்ப நன்றி. நன்றி தமிழ் சொன்னா தமிழ் ராஜேஸ்வரக்காக சொல்லிட்டு வருவேன். அதெல்லாம் தாண்டி அப்புறம் கலக்க தெரியாத பிள்ளை. ஸோ கொஞ்சமா வந்து அதெல்லாம் தாண்டி நிறைய ரிஜெக்ஷன்ஸ் தான் வந்து எல்லாருக்கும் வளர்ந்தேன். அப்புறம் விஜய் படத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள் நான் நடிச்சிருவேன். கிட்டத்தட்ட ஒரு 18-19 படங்கள் நடிச்சிருவேன். அந்த படங்கள் வந்து நடிப்பேன். பட் அது ஒரு 11-12 படங்கள் வந்து நடிச்சுட்டு படத்தில் வந்துருக்காரு. அப்ப என்ன கேள்வி இப்போ என்ன எனக்கு வந்து நீங்க நடிக்கிறோம் இது அப்படின்னா இப்போ வந்து இல்லப்பா ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பேச சொல்லி இருக்காங்க. அவங்க வந்து பிரச்சனை வச்சுக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் எடுத்து தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க படம் கரெக்ட் தான். அவங்க தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ அது நிறைய யோசிப்பேன். எதுக்கு நம்ம அந்த பேருக்கான படத்தில் இருந்து மட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன். நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ரொம்ப யோசிப்பேன். அப்ப நானும் சரி ஒரு படம் வந்து பண்ணோம். அவர் வந்து இந்த படத்தை போட வைக்கிறாரு. நான் வந்து ஒரு சைட் ஆர்டிஸ்டா இருந்தேன். அப்போ வந்து நிறைய நான் பேசுவேன். அப்போ வந்து நடனம்லாம் பண்ணல. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கேன். அது பேசும்போது எவ்வளோ பண்றேன் அப்படின்னு நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். அதை நான் அப்படியே வச்சு நான் பேசிட்டு இருப்பேன். பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன வந்து நான் பைக்ல தான் வருவேன். மழை வந்து சொல்லி பைக்ல வரேன். கேப்ல வந்தேன் ஷூட்டிங்க்கு. கேப்ல வந்து போகும்போது கேப் வரல போட்டேன் வந்தேன். எங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அப்படின்னு போயிடுவேன் கேப் வந்து அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் வந்து மீன் ஒரு வருஷம் வந்து பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து டீ குடிச்சுட்டு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் விட்டா மரத்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஏன்னா படத்துல அடுத்து விஜய் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சினிமா என்ன பண்ண போறேன் எங்க சைட் ஆர்டிஸ்ட் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அதான் நானும் கதை எழுதிட்டு இருக்கேன். சரி டைரக்ட் பண்ண ஒரு காமெடி தெரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். ஆமா அதுக்கு வந்து சீரியஸா காமெடி தெரியா ஒரு 5 சீன் 6 சீன் ஹீரோ டிராவல் ஆன மாதிரி சூப்பரான ஒரு சீன். அவர் ஹீரோ கிட்ட அவ்வளவு சேர்த்து இந்த மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பா எனக்கு ரெஃபர் பண்ணி சொன்னேன். சரிதான் சொன்னாரு. அதுக்கப்புறம் நானும் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்ல சும்மா பாப்பா பேச அவங்களுக்குலாம் சொன்னாங்க. எனக்கு கதை சொல்லலாம் சொல்லி அவரு ஒரு ப்ரொடியூசர்ல போயிட்டு கண்டிப்பாக கதைலாம் சொன்னாங்க. சொல்லும்போது நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து புஷ் பண்ணி பேசும்போது ஓகேட்டாங்க. பட் அங்க ப்ரொடக்ஷன்ல இருக்க என்ன சொன்னாங்க அவங்க கிட்ட நான் தப்பு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் பேச வேண்டிய போலாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதான் ஒரு நடந்தாரு வந்து ஹீரோ கொஞ்சம் அழகா இருக்காரு. கூட கொஞ்சம் அழகாக போவாங்க. கொஞ்சம் பேச வேண்டிய ஆட்கள் போவான்னு சொன்னாங்க. அந்த ஆளுக்கு எனக்கு போச்சு. ஸோ அப்போ வந்து அவருக்கு அந்த படம் நடக்காம அடுத்துதான் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி நல்லா பண்ணதுக்கு அப்புறம் அதே மாதிரி தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி
பிளஸ் டூ பீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் ரவன் பார்த்தேன் ரொம்ப சூப்பரா இருக்கு சமையல் பண்றாங்க நான் வந்து ஷோஸ் அப்படிதான் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் பண்ண மாட்டேடா இதுல அப்படி சும்மா பண்ண ஆசைடா யாருமே வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்படியா நான் ஒரு கௌசல் வாசினாரு என்ன பண்ணிட்டு கேட்டேன் என்ன சொல்றா என்னடா ஹீரோவா பண்ணலாம்டா ஹீரோவா ஹீரோ வச்சு படம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் கேட்டேன் அது படம் பண்ணி சூப்பரா சக்சஸ்ஃபுல்லான படம் போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன வச்சு எப்படி படம் பண்ணணும்னு கேட்டேன் இல்லை நான் சொல்றதா அப்படின்னு நான் அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன் கரெக்டான ஒரு ஷோல வந்து நாராயணன் அவருக்கு வந்து ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஷெரீஃபன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாராயணன் கேட்கறாரு சரி சொன்ன ஒரு ஆசை என் ஹீரோ வேற ஆசை அப்படின்னு சொல்லிட்டேன் ஹீரோ வேற ஆசையா வந்து அந்த மூஞ்சில பார்த்துட்டேன் எப்படி நடக்குமா நடக்காதுன்ற யோசனை வந்து இருக்கு அப்ப வந்து நாராயணன் ஹீரோ ஆக்குறா நீ எந்த ஹீரோ ஆகுறது நாலாம் ஹீரோ ஆகுது அப்படின்னு சொல்லி நல்லா சொன்னாரு அந்த வார்த்தை வந்து எவ்வளவு அப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல அவர் சொன்ன வார்த்தை அவர் கேமரா பார்த்து சொன்னாரு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இதை பார்த்துட்டு யாராவது பாலா ஹீரோ வச்சு படமே வச்சீங்கன்னா நீங்க வாங்க தம்பி வந்து ஹீரோவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் சொன்னதோட ஒரு விஷயம் சொன்னாரு ஹீரோவாக ஒரு முக்கியமான விஷயம்லாம் இருக்குன்னா நீ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் நிறைய இதாகணும் அப்படி ஒரு விஷயம் சொன்னாரு நான் அந்த ஹீரோன்னு சொல்ல ஓகே பண்ணுறது ஓகேன்னு சொல்ல தெரியுமா லுக் அதெல்லாம் தாண்டி அவர் சொன்னாரு நீ நல்லா இருந்தனா இந்த மாதிரி ஒரு 35-40 பேருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய சொன்னாரு ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே நம்ம வந்து இப்போ சொல்றாங்க நான் மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன் நிறையா பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து சிவப்படுறதுக்கு ஒரு நாள் கால் பண்ணி ஏன்னா என்ன வச்சு ஒரு பெரிய ப்ரொடியூசர் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க என்ன வச்சா என்ன சொல்றேன் அப்படின்னு ஆமா தூக்கிட்டு வாங்க செல்லப்பா அப்படின்றத நான் வரல என்ன ஓகே பண்ணுறது ஐயர் எனக்குலாம் இருக்குது அவர் பார்த்தா எனக்கு பண்றதா சொல்லி கதை சொன்னேன் பாலா கேட்கறீங்க எல்லாரும் நான் கேளுங்க வச்சு பண்றதுக்காக அவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு ரொம்ப ஹாப்பி போய் பார்த்தேன் எதுவுமே இல்லை இது வரைக்கும் ரிஜெக்ஷன் மட்டுமே சந்திச்ச ஒரு நடிகனுக்கு முதல் முறையா தானாவே வந்து ஒரு பெரிய சொன்ன ஜெயிக்கிறேன் சார் தான் ஸோ அவரை வந்து என்னைக்குமே ஜெயிக்கிறேன் சொல்லுவேன் ஏன்னா இப்ப நம்ம அப்பா அம்மா இருக்கு பெரியமா இருக்கு அவங்களால 5 லட்சம் பரப்பி கொடுக்க முடியாது காரணம் எங்க ஃபேமிலி அந்த மாதிரி சுத்தி வட்டார அந்த மாதிரி நமக்கு வேண்டாம் வேற ஃபேமிலி தான் பட் அந்த டைம்ல நம்ம வந்து கோரிக்கை கடைசி போடுறாங்க தாண்டி போடுறாங்க அப்படின்னா அவருக்கு எவ்வளவு நன்றி சுவாரி பட்டாரு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் சார் ஏன்னா வந்து எதிர்பார்மே இருந்தாலும் சொல்றாங்க அதில் முதல் பேர் வந்து ஜெயிக்கிறது தான் ஸோ அதுக்கப்புறம் நானும் சரி பண்ணணும் நிறைய பீஸ் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் கதை போட்டு முடிச்சுன்னா இந்த காந்தின்ற கேரக்டர் வந்து சூப்பரா இருக்குங்க அப்படி சொல்லுங்க ஆமாடா செம்மையா இருக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வரைக்கும் கேட்கும்போது அந்த காந்தி கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அது யார் பிராண்ட் வந்து நான் சொல்லுவேன் பாலாஜி திங்ஸ் கேளுங்க அதான் ஒரு நம்ம நான் ஹீரோ படத்துல இப்படி பண்ண கதை நல்லா இருக்கு கேளுங்க ஸோ ரொம்ப நல்லாவே அந்த படம் ஒரு பெருசா வருங்க அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு கதை சொன்னாங்க கேமராமேன் பாலாஜிக்காவே சரி போய் கதை சொன்னாங்க அந்த கதையை போட்டுட்டு சார் வந்து நான் பண்றேன் யார் ஹீரோ ஆஹா அடுத்து வைக்கிறாங்க ஹீரோ என் பேர் சொல்ல பண்ண மாட்டாங்க அப்படின்னு வச்சேன் பட் பாலா அப்படின்னு கதை சொல்றாங்க பாலா சொல்லணும் ஏன்னா சார்லாம் ஒரு மிகப்பெரிய ரிசல்ட் அவங்க பார்க்காத ஹீரோ இல்லை அவங்க டேரக்டர்லாம் படம் கிடையாது படம் கிடையாது அப்படி என்னுடைய பேக்ரவுண்ட்ல எல்லாமே ஒரு சின்ன பையனுக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கேன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நீங்க பண்ண உதவி எனக்கு நடக்க மாட்டேன் சார் ஏன்னா இந்த கேரக்டர் வந்து பெரிய கேரக்டர் ஸோ நான் ஹீரோ அவர் தான் ஹீரோ நினைச்சு சார் தேங்க்யூ அதெல்லாம் தாண்டி அந்த கண்ணம்மா கேரக்டர் ரொம்ப காமெடி கண்ணம்மா தான் இந்த படத்துடைய மெயின் கரு அந்த கண்ணம்மா கேரக்டர் யார் பண்றது அர்ச்சனாமா அவங்க படத்துல பண்ண அப்படின்னு சீரியஸா ஃபர்ஸ்ட் கேட்டேன் அந்த கதையை கேட்டவங்க அர்ச்சனாமா வந்து இந்த கதையை ஓகே படத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அர்ச்சனா ரொம்ப நன்றி நான் படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கிறேன் என்ன சொல்றேன்னு தெரியல இந்த 2 விஜயம் சொல்லி நான் நன்றி சொல்லி சொன்னாலும் பத்தாது சீரியஸா அதான் நீங்க சொல்ல வார்த்தை ரொம்ப நன்றி எனக்கு படம் பார்த்துட்டாங்க படம் பார்த்துட்டு நீங்க சொல்ல வார்த்தை ரொம்ப நன்றி ஏதாவது சான்ஸ் கேட்டா நீங்க சொல்ல கமெண்ட் வந்து ஆடியோவா போடுங்க நான் வச்சுக்கேன் நான் ரொம்ப நன்றி தேங்க்யூ அதை தாண்டி இந்த படத்துக்கு ஹீரோ வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செலக்ஷன் எப்படின்னா எல்லாருமே கதை வந்து கேட்டாங்க நான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன் ஆஃபீஸ்ல வந்து இருந்த கதை கேட்டாங்க டேரக்டர் வந்து கதை சொல்லுவாரு சொல்லி முடிச்சோன்னா கதை சூப்பரா இருக்கும் நல்ல டேரக்டர் எல்லாம் வந்து படம் இருக்காரு ப்ரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஆஃபீஸ் போட்டோம்னா வருவாங்க வந்து கதைலாம் கேட்கறாங்க கேட்கணும் கதை ரொம்ப சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கும் யார் பேரா பண்றா அப்படின்னு பாலா அப்படின்னு பாலாவா சரி நான் சொல்றேன் அப்படின்னு அது மாதிரி தப்பெல்லாம் கிடையாது ஸோ இப்போ வந்து ஒரு ரிஜெக்ஷனா போயிட்டே இருக்கும் கதை சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு யார் ஹீரோ பாலா அப்படின்ற மாதிரி
ஒரு 10 செக் பண்ணலாம், ஒரு 40 எல்லாம் செக் பண்ணி இருப்பாங்க. நான் கதை சொல்ற ஆரம்பிக்கும் போது வரமாட்டேன், சொல்லி முடிச்சதுக்கு ஹாலில் வெயிட் பண்ணுவேன் என்ன சொல்றாங்கன்னு பாக்கிறதுக்கு. அப்படியே ஒரு 50 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மேல தப்பு இல்லை. ஸோ நம்மளும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. கரெக்டா 51வது ஆள் லாஸ்டா வந்தாங்க விநாயக் மகாதேவ் மாதிரி லலிதா கிருஷ்ணமூர்த்தி. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கதை கேட்டதுக்கு அப்புறம் கதை பிடிச்சிருந்து யாருக்கு நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையனுக்கு லிட்டல் ஃபீலா இன்ஃபினிட் காமிச்சு சொன்ன பையனுக்கு இன்னைக்கு நீங்க பண்ண ஒரு விஷயம் வந்து ரொம்ப கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஏன்னா பண்ற விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப நாள் பண்ணுங்க, தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி கேமராமேன் பாலாஜி ப்ரோ, அவர் எப்படின்னா வந்து ஃபோன் எப்படி ஓகேவா இருப்பேன் பார்ப்பாங்களா ஏற்றுப்பாங்களா அப்படின்னு இதுவே நம்ம ஆக்டிவ் கிளாஸ்ல நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுவோம், ஒர்க் ஷாப்லாம் பண்ணுவோம். நான் ரைட்டிங் வந்து உட்காந்து பேசுவேன், நிறைய பண்ணி ஒர்க் பண்ணுவேன். அப்போ வந்து சொல்லுவேன் என்ன சூப்பராக காட்டுறாங்க, செம்மையா ஃபோன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெயின் பார்த்துருப்பீங்க. படம் இப்படிதான் இருக்கும். என்னை வந்து ஓகே நான் என்னோட இன்ஜினியர் காமிக்ஸ் வந்து நான் படம் பார்க்கணும் பக்கம் ஓகே நம்ம ஓகேவா இருக்கணும் அப்படின்னு பாட்டு வச்சது பாலாஜி ரொம்ப நன்றி, தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி, நன்றி, தேங்க்யூ. உட்காருங்க, பயமா இருக்கு. அடுத்து வந்து எடிட்டர் சிவநந்தீஸ்வரன் சார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நான் எல்லாரும் சரி பண்ணணும் எப்படின்னா படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து சரி பண்ண வந்து ஃபுட்டேஜ் வந்து எடிட் போட்டு காட்டுவாங்க. போட்டு வந்து வெளில வந்து நம்ம எப்படின்னா படம் ஷூட்டிங் வெயிட் பண்றாங்க, நடந்துட்டு இருக்கு, என்ன சொல்ல போறாங்க, எப்படி கட்டு வருது, என்ன மாதிரி நடக்குது. ஏன்னா சார் வந்து பெரிய நிஜம் நிறைய படம் பண்றதுக்கு காப்பி ரகசியம் மறக்கிறாங்க சார், நிறைய பேர் வந்து சார் எடுத்து இருப்பாங்க, நிறைய படம் பேர் எடுத்து வந்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி இல்லை சரி இப்படி படிக்கலாம் அப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக முக்கியமான நடக்கிறது வந்து சிவநந்தீஸ்வரன் சார் வந்து இந்த படத்துக்காக வச்சிருக்காங்க. அதுவும் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ரெண்டு வரும் அவசியமே இல்லை. பட் எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து அவரும் சரி பண்ணா பைக்ல உட்காந்து வீட்டுலாம் பிடிச்சிட்டு ஷூட்லாம் பண்ணிடுறாங்க. தேங்க்யூ சிவநந்தீஸ்வரன் ப்ரோ, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றி ஆபரேட்டர் அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் தான், ரொம்ப நன்றி. கேட்டோட டக்கு சக்கரம் போடுங்க சூப்பரா, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ல அவருக்கு நான் நினைச்சுக்கிறேன் முதல்ல அவர் வந்து கலக்கிருப்பாரு, அவர் வந்து கணித படத்தை பார்த்துருக்கிறேன், பயங்கரமான ஆர்டிஸ்ட் அவர், அவர் கூட நான் நடிச்சிருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா பண்றேன். மனோஜ் ஆரோக்கியம் ரெண்டு பேருமே கலக்கிருப்பாங்க, அக்கா ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னு இந்த படத்துக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து படத்துக்கு கொண்டு போய் எடுத்துட்டு சேர்க்கறது தான். நான் ரொம்ப தீவிரமான சினிமா ரசிகன். ஒரு வாரத்துக்கு 4 சினிமா வச்சு எல்லா சினிமாவும் பார்த்துருவேன். அப்படி அந்த 4 படங்கள் வந்து ஒரு 3 படங்கள் 2 படங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அப்படிங்கிற பேர் வரும். நான் உட்காந்து பார்ப்பேன். வெள்ளை படத்தை வந்து நிறைய படத்துலேருந்து இந்த பேர் எழுதிட்டு வரும். சரி சக்தி சார் வந்து இந்த படம் பார்க்குறாங்க சொல்லி எல்லாம் நம்ம படத்தை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்பவே முடியல. படம் பார்த்துட்டு எல்லாரும் சொல்றதுக்கு போயிடுவாங்க. அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு இதை உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் சார் வந்து பாராட்டினாரு. இதுவே இல்லாத வந்து ஒரு ஹீரோக்கு ஒரு புது படம் அதெல்லாம் மைண்ட் இருந்தாலும் உண்மையான பாராட்டி இந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த படத்துக்குள்ள வந்து என்னோட நண்பர்களுக்கு நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். எப்பவுமே படத்துக்கு முக்கியமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். இதை வந்து நிறைய பேர் எப்போ இருக்காங்க, அதை வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நிறைய வச்சிருக்கலாம். ஸோ நாங்கள் பிரின்ஸ் போவோம், அப்புறம் கிஷோர் அப்படிங்கிறப்போ ரெண்டு பேர் தான் வந்து சரி பண்ணுறது பேக்ரவுண்ட். அப்புறம் வந்து சதீஷ் ப்ரோ, அதுக்கப்புறம் மாரின் ஒரு பையன், மாரின கோயில், மாரின் ஒரு பையன், இல்லை நிறைய பேர் வந்து இருக்காங்க. அதில் எடிட்டர் கூட வந்து தமிழ் ப்ரோ இந்த படத்துக்கு வந்து நிறைய வேலை செஞ்சிருக்காரு. அப்புறம் தமிழ் ப்ரோ இசைக்கு போய் இந்த படம் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசரா இருந்த உதயகுமார் பாலாஜி பேருக்கு வந்து ஏன்னா அவர் வந்து பல கேரக்டரா மாறி வரும். தமிழ் படம் தசவதாரப்படுத்த கமல் சார் மாதிரி திடீர்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் ஆகிட்டு திடீர்னு பார்த்தா சப்போஸ்டா இருக்கும், திடீர்னு பார்த்தா தலைவரோட கேரக்டர் இல்லாம படத்தில் தேங்க்யூ. நான் சொல்லுறேன் உதய சார் தான் வந்து அர்ச்சனா வந்து இந்த படத்தில் கம்மியாவது படம் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா பரவாயில்ல எல்லாரும் கூட்டு வராரு. இன்னொரு யாராவது அம்மா நல்லா கூட்டு வந்தாரு. 10 மாசம் நான் ஒரு வெயில் கால பாவம் சாரி ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி ரொம்ப நன்றி ரேகா மேடம், உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ. படத்தை ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அவங்க வந்து இன்டர்வியூ நடக்கும்போது உட்கார அவசியமே இல்லை, அவங்க கூடவே உட்காந்து தலையில அவங்க உட்காந்து பார்த்துருந்தாங்க, தலையில உட்காந்து கண்ணு பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் வேலை செய்யறேன், அதெல்லாம் தாண்டி வேற இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4-5 பேர் இந்த படத்துக்காக நிறைய வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் இருக்கிறான். ஸோ அவர்
அதுக்கப்புறம் மணிகண்டன் விஸ்வா உட்காந்துருக்காரு, கீழே உட்காந்துட்டு ஃபீல் பண்றாரு நல்ல மனுஷன். அப்புறம் வந்து கலக்கத்துக்கு வினோத் விக்கி சிவா, அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம்ல ஒருத்தர் பத்தி நான் மேல பார்த்து சாரி தப்பாடுத்துட்டு இருக்கேன் முதல் சாரி. அப்புறம் அடி அப்படிங்கிற வந்து இந்த படத்துக்காக நிறைய வேலையை செஞ்சிருக்காரு, ரொம்ப வேலை செய்யறாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணிருக்கிறோம், உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம். அதெல்லாம் நீங்க தான் கொண்டு போய் சேரணும். ரொம்ப நன்றி. ரொம்ப கொஞ்சம் எமோஷனல் பேசலாம். சாரி, தேங்க்யூ. செப்டம்பர் 5 காந்தி கரோட ரிலீஸ் ஆகும். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம் நம்புறேன். ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும். எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ண நம்புறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. இந்த வந்திருக்கிற பிரசன் மீடியா நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.